வணக்கம். யூடியூப் நெட்வொர்க். நம்முடைய நெட்வொர்க் சேனல் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில வந்துட்டு இதுவரையிலுமே வந்துட்டு நம்ம முழுக்க வந்து அரசியல் அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த நிலையில வந்து தமிழக மக்களுக்கு செயல்பட்டு நடந்துடுறாங்க அப்படிங்கிற பத்தியும், எந்த மாரி ஒரு கட்சியினுடைய வார்த்தைகள் பொய், எந்த அரசியல் கட்சியினுடைய வார்த்தைகள் உண்மை என்பதை நாம் இதுவரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கோம். அது இல்லாம வந்து தேர்தல் சமயங்கள்ல வந்து நம்முடைய கருத்து கணிப்பு ஒவ்வொன்றுமே, அது இடைத்தேர்தலா இருந்தாலுமே அந்த கருத்து கணிப்பு ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அது மாரி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்முடைய சேனல் அதன் மூலியமாகவே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய இந்த வாடிக்கையாளர்கள், இந்த யூடியூப் நெட்வொர்க் வாடிக்கையாளர்கள், அது இல்லாம வாட்ஸ்அப்பில பார்த்தீங்கன்னா, லைன் குரூப்புன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இதனுடைய வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றையும் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மாரி வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க கண்டிப்பா. அது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கும் இது வந்துட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் வந்து இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே திமுக, அதிமுக இது 2 தான் காலங்காலமா இப்ப இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த நிலையில இன்னைக்கு வந்து திமுக என்ன பண்றாங்க, அதிமுக என்ன பண்றாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எந்த மாரி வார்த்தைகள வெளிப்படுத்துறாங்கன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு. அதாவது திமுக இன்னைக்கு வந்துட்டு அ 2021 வெற்றி பெற்றிருக்கு. மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. 2026லயுமே வந்து அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு கோட்பாடோடு அவங்க வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இன்னைக்கு அவங்க வந்துட்டு தமிழக மக்கள் இடத்துல வந்துட்டு அந்த தேர்தலுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்துட்டு ஆலமரம் போல் தமிழகத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த கட்சியினுடைய இடைக்கால முதலமைச்சராக, அதாவது வாக்கெடுப்பு இல்லாமல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய இன்றைக்கி வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக சார்பாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திராவிட மாடல் என்று சொல்லி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் இடத்துல வந்து அவர் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நைட்டு அவர் படுக்க போக தட்டியுமே ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆளுங்கட்சி வந்து குறை சொல்லிக்கிட்டு அவர் இதே வேலையாகவே இருக்கார். அவருடைய பொழுதுபோக்கே இதான் இன்றைக்கி. ஏன்னா அந்த மாபெரும் அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆலமரம் மாதிரி இருந்த அந்த அரசியல் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்து இன்றைக்கி இவங்க கையில் இருக்குது. அப்போது அன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருந்துச்சு, தமிழக மக்கள் அப்படி அதிமுக அப்படின்னா இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொல்லி வாயிலையோ இல்லை பாடல்கள்லையோ வெறும் பேப்பர் நியூஸுகள்லையோ செய்திகள்லையோ பார்த்தாலே வந்து தமிழக மக்கள் எல்லாமே அப்படியே ஒரு புரட்சித் தலைவர் ஞாபகத்தோடும் செல்வி ஜெயலலிதா அம்மா ஞாபகத்தோடு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதிமுக எங்கே இருக்குன்னு தெரியல. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் நிறைய பேர் அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர். அவர் பேசக்கூடிய வார்த்தை யாரும் கேட்கவே மாட்டேங்காங்க. ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யா வச்சுக்கிட்டு இருக்காரு. குண்டுச்சீட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை. அப்படி இருக்கும் வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவா அதிமுகவா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அதிவேகமாக போய்கிட்டு இருக்கு திமுக. இவங்க அதாவது அதிலிருந்து பின்னடைஞ்சிக்கிட்டு இவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, வாய் வார்த்தைகளை. ஆனால் அது தேவையில்லை. அந்த கட்சியை மீண்டும் உருவாக்கணும்னா அவங்க எந்த மாதிரி தமிழக மக்கள்கிட்ட தாங்க இருக்குது. தமிழக மக்கள்கிட்ட தான். ஏன்னா மக்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மறந்துருக்காரு. இதே செல்வி ஜெயலலிதாவோ புரட்சித் தலைவரும் தமிழக மக்கள்கிட்ட மாத்திரம்தான் எது எப்படி நடந்தாலுமே மக்களை கவர்ந்து பேசுவாங்க. ஆனால் இவர் இன்றைக்கி கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, எதிர்க்கட்சியை குறை சொல்லிகிட்டே இருக்காரு. தமிழக மக்களுக்கு அதை கேட்டவுடனே சலிப்பு உண்டாயிரும். என்னடா இருந்தாலும் எதை பார்த்து எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கு அரசியலே தெரியலை, இவர் நம்முடைய ஓட்டு இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக மக்களுக்கு மனம் மாறும். அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. அவருக்கு அது வேண்டாம். மீண்டும் அதிமுக வந்து தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக நல்ல ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டணும், இல்லை ஒரு ஆளுங்கட்சியாக கொண்டு வரணுங்கிற வேலையை அவர் பார்க்கணும். ஆனால் திராவிடம் மாடலில் செயல்படக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக வந்துட்டு 2026 மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்முடைய சேனல் வெளிப்படுத்துவோம். அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னதமாக இருக்கும். இது எல்லாமே பார்க்கக்கூடிய அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்கள் என்பதை நம்முடைய இந்த சேனல் மூலியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் திமுகவா அதிமுகவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கோம். வணக்கம்.